தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும் சொல்லப்பட்டது. கர்த்தரால் நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ, தேவன் நமக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ, எதையெல்லாம் சொன்னாரோ அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். சரி, அதுக்காக நாங்க என்ன செய்யணும்? யாரை பார்க்கணும்? என்ன பண்ணணும்? என்ன பரிகாரம் பண்ணணும்? என்னவெல்லாம் நாங்க நிறைவேற்றணும்? என்னவெல்லாம் காரியங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, விசுவாசித்தவளே பாக்கியவதி. யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள் சொல்லி வேதம் சொல்லி. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார், அவரே செய்வார். அவர் சொன்னார், அவரே செய்வார். நாம போய் என்ன பண்ண வேண்டாம், அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். சரி, ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நம்மளுக்கு தரப்போகிறாரு, நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம போய் எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் எதுக்கு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு உதவி செய்ய போகிறோம். வானங்களையும் பூமிகளையும் உண்டாக்கி, சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கி, பல பல கோடி 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 ஜனங்களை பரதேசில சேர்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பராக்கிரமசாலி, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசிக்கணும். அவர் செய்வார்னு விசுவாசித்து அமைதியா அவருடைய பாதத்துல காத்திருந்தா அவர் என்ன பண்ணுவாருங்க, என்ன அற்புதங்களை செய்கிறாருன்னு நின்று பார்க்க முடியும். நிச்சயமாய் நிச்சயமாய் மனுஷன் அவ்வளவும் சக்தி வாய்ந்தவன் கிடையாது. தேவன் மட்டும்தான் சக்தி உள்ளவர். அப்ப அவருடைய பாதத்திலே காத்திருக்கவும், அவர் கொடுக்கும் போது பெற்றுக்கொள்ளவும் நம்ம பொறுமை உள்ளவர்களாயும் நம்புகிறவர்களாயும் விசுவாசிக்கிறவர்களாயும் இருந்தா சகல வார்த்தைகளையும் நிறைவேற்றிருக்கிறார். அப்படியேப்பட்ட தேவன் நம்மளுக்கு கிடைச்சதுக்காக ரொம்ப நன்றி சொல்லலாம், ரொம்ப சந்தோஷப்படலாம்.